பெரியார் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பெரியார். பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்போ போய் ஆச்சரியப்படுறான். பெரியாரை பற்றி பகுத்தறிவு ஆதரப்பட்டவங்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பற்றி பேசக்கூடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர, வெறிநாய் குறைச்சா வெறிநாய்க்கு என்ன பண்ணணும், சிகிச்சை தான் கொடுக்கணுமே தவிர வெறிநாயோட போட்டி போட்டு போகிற எங்களுக்கு அதை விட மிக முக்கியம் நீதிபதி துறை. ரொம்ப முக்கியமாக திருடுறதுக்கு பார்க்குறான், வேற ஆள் வந்து உட்கார்றதுக்கு பார்க்குறான். இந்த கவனத்தை திருப்பி விடுறதுக்கு நீ என்னென்னோ முயற்சி பண்ணல, அவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. அதை திருப்பி விடுறதுக்காக அந்த பக்கம் பேசிட்டு இருப்போம்னா, ஏன்னா சில இடங்கள்ல எடுத்துட்டு போவான், இந்த பக்கம் திருப்பி விடுவான். எங்களை திருப்பி விடவே முடியாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கள் பெரியார்கிட்ட படித்தவன். பெரியார் தந்த புத்தி எங்கள் புத்தி, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த அடிப்படையில் வருகிற போது மிக தெளிவாக இந்த caste question cannot be settled before the Britishers, because there won't be democracy, there will be only Brahminocracy. பார்ப்பன நாயகம் மக்களுக்காக மக்களால் மக்களுடைய ஆட்சி என்று சொன்னார் ஆப்ரஹாம் லிங்கன் கொட்டேஷன். அது இது பார்ப்பனர்களால் பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர்களே நடத்தக்கூடிய ஆட்சி. எவ்வளவு 100 வருஷத்துக்கு முன்னால் சொன்னவரை விட உலகத்தை தேடி பார்த்தா கூட ஒரு பகுத்தறிவாளர் கண் முடியுமா? மறுபடியும் அதே தான். பகுத்தறிவுக்கு வேற எதுவும் போகணும். யார் போகணும்? டாக்டரை விட மேலான ஒருத்தர் சிகிச்சை கொடுக்கணும்னா டாக்டரை விட மேலானவர் இருக்கான். உள்ளே போனவன்னார் ஒரு தடவை வேடிக்கையாக சொன்னார். அங்கே நேருவை பற்றி ஒரு ஒரு சம்பவம் வேடிக்கையாக சொல்லுவாங்க. இல்லைன்னா நேரு பைத்தியகார ஆஸ்பத்திரி போய் பார்க்கணும்னு நினச்சார். அவர் போன உடனே வாங்க யாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டான். அவனுக்கு ஒன்றும் தெரியல. உள்ள நுழைஞ்ச உடனே who are you? I am the prime minister of this country அப்படின்னு அங்கே ஒருத்தர். இன்னொருத்தர் இல்லை, he is not the prime minister, நான் தான் பிரைம் மினிஸ்டர்னா. அப்போதான் நேருக்கு புரிஞ்சு இத்தனை பிரைம் மினிஸ்டர் உள்ள இருக்கிறான், நமக்கே பிரைம் மினிஸ்டர் இருக்காரான்னு அவருக்கு சந்தேகம் வந்தது. நான் பைத்தியகார பயிர் உடனே உடனே அவர் வெளியே வந்துட்டாரு. அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேர் வெளியே வரணும். பைத்தியகார ஆஸ்பத்திரியில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியமான அடிப்படை. பெரியார் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பெரியார். பெரியார் பகுத்தறிவாதியா இல்லைன்னு சில பைத்தியக்காரனுங்க இப்போ போய் ஆச்சரியப்படுறான். பெரியாரை பற்றி பகுத்தறிவு ஆதரப்பட்டவங்க முதல்ல உனக்கு பகுத்தறிவு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாதவன் பைத்தியம் முடிச்சவன் பகுத்தறிவை பற்றி பேசக்கூடாது. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். பைத்தியம் முடிச்சவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சவனுக்கு செய்ய வேண்டியது வைத்தியமே தவிர